நேற்று டே கொஞ்சம் இயர்லியராகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சீக்கிரம் எந்திரிச்சதால எல்லா வேலையும் ரொம்ப ரிலாக்ஸாக பார்த்த மாதிரி இருந்தது. அண்ட் சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிஞ்சுது. கிச்சனுக்கு வந்ததும் சாப்பாடு மட்டும் அடுப்பில் வச்சுட்டு எனக்கு டீ போட்டிருந்தேன். நான் எழுந்திருக்கும் போது என் பையனும் என் கூடவே சேர்ந்து எழுந்திரிச்சிட்டான். அவனுக்கும் பாலாத்தி கொடுத்துருந்தேன். 2 பேரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் அவனுக்கு டிஃபன் பாக்ஸ் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நேற்று என் பையன் லஞ்ச் பாக்ஸ்க்கு கிளறின தேங்காய் சாதம் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். இதுக்கு கடாயில் நெய் விட்டு கடுகு, முந்திரி, கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு துருவின தேங்காய் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 1 நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போ வேக வச்ச சாதம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலரிட்டோம்னா ரெடி ஆயிரும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். காரமும் கம்மியாக இருக்கும். கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்காய் சாதத்து கூட சாப்பிட கொஞ்சமாக சோயா சங்க்ஸ் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு பிழிஞ்சிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 65 மசாலா உங்களுக்கு தேவைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். என் பையன் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவான். ரொம்ப கம்மியாக தான் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். காலைல ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே பாதியை காலி பண்ணிட்டான். லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு மக்கானா கொஞ்சம் இருந்தது. அதில் நெய் விட்டு உப்புலாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு இருக்கும். கொஞ்சமாக பிஸ்கட், அதுக்கப்புறம் கொக்கோ மிட்டாய் வச்சு எல்லாமே பேக் பண்ணி டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சாச்சு.